कुला कुंडली गवरदा जानकी कांत स्मरणं राम पार्वती पतये सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनं पंढरीनाथ महाराज की जय सद्गुरुमूर्ति की गुरु ज्ञानानंद मूर्ति की स्वामी हरिदास गिरि महाराज की देवी केंद्र सद्गुरु महाराज की समस्त संत मंडली की अंजनेय मूर्ति की कण्णन வருகின்ற நேரம் கரையோரம் தென்றல் கண்டு கொழித்தது பாரும் கானத்திடை மோன குயிலோசை இணையான தரமான கூடல் இசை கேளும் போல எல்லாம் கூட மீடும் கானத்திடை மோன குயிலோசைக்கு இணையான கூடல் இசை கேளும் போல அவையெல்லாம் கூட மீடும் அண்ணல் வருகின்ற நேரம் கரையோரம் சென்று கண்டு கொழித்தது அண்ணல் நகை போலும் முல்லை கண்ணன் நகை போலும் முல்லை இணையில்லை என்று கண்டது கண்டொன்று வல்லை கண்ணன் நகை போலும் முல்லை இணையில்லை என்று கண்டது கண்டொன்று வல்லை கடகனமோ அனலினவே என கருதா திருமணமே ஒரு காலமும் பொய்யென்று சொல்ல எங்கள் கண்ணனதை வேறு இல்லை கனவோ அலனவே என கருதா திருமணமே ஒரு காலமும் பொய்யென்று சொல்ல எங்கள் கண்ணனதை வேறு இல்லை கண்ணன் வருகின்ற நேரம் கண்ணன் வருகின்ற நேரம் நல்ல சலனமிட்டோடும் நதி பாடும் வனம் தங்கி தங்கி சுழன்றாடும் சலனமிட்டோடும் நதி பாடும் வனம் தங்கி தங்கி சுழன்றாடும் நல்ல திவாடிடும் அடியாரவர் மனமானது இது போதன துள்ளி துள்ளி குதித்தோடோ புகழ் சொல்லி சொல்லி இசை பாடும் நல்ல துதி பாடிடும் அடியாரவர் மனமானது இது போதன துள்ளி துள்ளி குதித்தோடும் புகழ் சொல்லி சொல்லி இசை பாடும் கண்ணன் தாழை மடல் நேத்து நோக்கும் முல்லை பார்க்கும் என்ன சௌக்கியமா என்று கேட்கும் தாழை மடல் நேத்து நோக்கும் முல்லை பார்க்கும் என்ன சௌக்கியமா என்று கேட்கும் அடமொழி பேயிட இதுவோ பொழுதெனவோ அரவரும் மாதவன் முத்துமுடியில் சேர்வோம் அங்கு மெத்த மெத்த பேசி நேர்வோம் மொழி பேசிட இதுவோ பொழுதெனவோ அவரும் மாதவன் முத்துமுடியில் சேர்வோம் அங்கு மெத்த மெத்த பேசி நேர்வோம் கண்ணன் வருகின்ற நேரம் கண்ணன் வருகின்ற நேரம் கரையோரம் தென்றல் கண்டு கொழித்தது
குயில் ஓசைக்கிணையான தரமான குழல் இசை கேளும் போன ஆவியெல்லாம் கூட மேலும். ஊத்துக்காடு வெங்கடகவி கிருஷ்ணனுடைய வேணுகானத்தினுடைய மகிமையை சொல்ற ஒரு கீர்த்தனம். கோபிகைகள்லாம் கிருஷ்ணனுடைய வேணுகானத்தை பத்தி பரஸ்பரம் ஒத்தருக்கொத்தர சொல்லிண்டான்னு ஒரு அத்தியாயமே போடுறார் வேணுகீதம்னு சுகாச்சாரியா. ஆனா பிருந்தாவனத்துல யமுனா தீரத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த கீர்த்தனத்தை அமைக்கிறார் ஊத்துக்காடு வெங்கட. கண்ணன் கண்ணன் வருகின்ற நேரம் கரையோரம். யமுனா தீரத்துல கண்ணன் மாடுகன்றுகள் எல்லாம் ஓட்டின்னு வரக்கூடிய நேரம். கானத்திடை மோன குயில் ஓசைக்கு இணையான தரமான குழல் இசை கேளும். குயில் கூமோன இனிமையாக அந்த குயில் ஓசையை விட தரமான குழல் இசை கேளும். அந்த குழல் இசை கேட்டா என்ன ஆகுங்கிறார்? போன ஆவியெல்லாம் கூட மீளும். இத மனசுல வச்சுதான் பட்டமரங்கள் தளிர்க்கும் கீதம் அப்படின்னு ஒரு கீர்த்தனம், காற்றினிலே வரும் கீதம்னு வேணுகானத்தை பத்தி வர்ணிக்கிற கீர்த்தனம். गाई गोपाल वृंदावनी वेणु पवनाचा बाजे बाजे. वृंदावनी वेणु पवनाचा बाजे बाजे. वेणु बाजे गोवर्धन बाजे. उच्च पसरणी मयूर विराजे. वासती यादवराज माधवराज. वृंदावनी वेणु कवनाचा वृंदावनी வேணுகானத்தை கேட்டு மயில் தோகை விரிச்சு ஆடுறது. पुच्छ पसरुणी मयूर विराजे. माझ्या पाहता भासती यादवराज. तृणचारा चरु विसरली. गाई व्याघ्रे एके ठाई झाली. तृणचारा चरु विसरली. तृणचारा चरु विसरली. गाई व्याघ्रे एके ठाई झाली. गाई व्याघ्रे एके ठाई झाली. पक्षी कुले निवांत रागिले. पक्षी कुले निवांत भाव समूळ विसरली. वृंदावनी वेणु कवनाचा बाजे. वृंदावनी वेणु कवनाचा बाजे. இந்த அவங்கம் முழுக்கவே வேணுகீதம் தான். அவர் சொன்ன அந்த ஸ்லோகங்களை மராட்டியில பாடுறார். சுதஸ்தன ஸ்தன கபலாஸ்மதஸ்துஹு. இங்க பசுக்கள்லாம் என்ன ஆச்சு? திருநச்சாரா சரு விசரலி. வேணுகானத்தை கேட்டு அந்த பசுக்கள் மேகையை மறந்துடுது. புலியும் பசுவும் ஜோடிய பிரேமையோட போறதான். गाई व्याघ्रे एके ठाई झाली.
பரஸ்பரம் எவ்வளவு விரோதம் உள்ளது. வைரபாவ சமூல விசரலி. வேணுகானத்தை கேட்ட உடனே வைரபாவமே போயிடுதா. அதுக்கு ரெண்டும் பிரேமையோட, அத்தியந்த பிரேமையோட போறது. பக்ஷி கூல நிவாந்தராகிலே. பட்சிகள்லாம் அசையாமல் இருக்காது. அந்த பட்சிகள்லாம் கிளையிலேயே கூட்டிலேயே உட்கார்ந்து அசையாமல் இருக்கு. இதுதான் பிராயோ பதாம்ப விஹகா முனையோ வனயஸ்பின்னு இத ஒரு ஸ்லோகமா சொல்றாரு சுகாச்சாரியால் வேணுகீதத்துல. பட்சி கூலே நிவாந்தராகிலே. அடுத்த ஒரு வரியில யமுனா ஜல ஸ்திர ஸ்திரவாக. யமுனா ஜல ஸ்திர ஸ்திரவாக. ரவி மண்டல காலதா ஸ்தப்த ஹோய. ரவி மண்டல காலதா ஸ்தப்த ஹோய. சகுருமே வராக தகிதராக. யமுனா ஜல ஸ்திர ஸ்திரவாக. வேகமா வந்து இருக்கிற யமுனை வேணுகானத்தை கேட்டு பிரேக் போட்டா மாதிரி நின்றுடுதான். வேகமா பிரவாகமா வர யமுனை வேணுகானத்துல சொக்கி நிக்கிறது. சூரிய மண்டலத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்றாரு. அந்த சூரியன் ரவி மண்டல சாலதா ஸ்தப்த ஹோய. வேணுகானத்தை கேட்டு சூரியன் தன் கதியை நிறுத்தி விட்டாராம். ஸ்தப்தனாயிட்டார். அசைறது நின்னுது. அசையாமல் இருக்கிறது ஆதிசேஷன் கூர்மம். இந்த ஆசன கல்பத்துல கூர்மாசனம் அனந்தாசனம்னு இந்த ஜகத்து முழுக்க எதுல நிக்கிறது அப்படின்னா ஆதிசேஷன் கூர்மன் இவாதான் தாங்குறாளாம் ஜகத்தை. சகசிர பணாபணி மண்டல மண்டிதேன்னு சங்கல்பத்துல சொல்லுவா. இந்த ஆயிரம் தலைகளோட கூட ஆதிசேஷன் ஜகத்தை தாங்கிறது. அத ஜகத்தை தாங்கிறது அசையாம இருந்தா தானே உலகம் அசையாது. அசையற சூரியன் நின்னார். அசையாமல் தூக்கின்றிருக்கிற சேஷனும் ஆதிசேஷனும் கூர்மமும் சேஷ கூர்ம வராக தகித்தராக. வேணுகானத்தை கேட்டு தலையாற்றாலாம் இவாள். பாலஸ்தன தேவோ விசரலி மாய. குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிற தாயார் பால் கொடுக்கறத விட்டுட்டாளாம் வேணுகானத்தை கேட்டு. வேணுகானத்தை கேட்டு இந்த வேணுகானத்தை கேட்டு ஆகாச தேவதைகள்லாம் துவனி மஞ்சுள மஞ்சுள உமட்டதி. வாங்கீருண ஜுன ருண பஜதி. வாங்கீருண ஜுன ருண பஜதி. வாங்கீருண ஜுன ருண ஜுன ருண ஜுன ருண ஜுன ருண ஜுன பஜதி. வாங்கீருண ஜுன ருண ஜுன ருண ஸ்தோத்திரம் பண்றார்கள். பானுதாசர் ஏகநாதருடைய தாத்தா பானுதாசர் அவர் வேணுகானத்தை ஒரு அபங்கமா எழுதினார். அதரி தருணி வேணு. ஏகநாத சுவாமிகள் வேணுகானத்தை வர்ணிக்கிறார். வேணு
ವಾಜವಿಲ ಕೊಣಿ ವೇಣು ವೇಣು வாஜவில கொள்ளி வேணு. ஏகநாதர் வேணுகானத்தை வர்ணிக்கிறார். முரளி மனோகர் முரளி மனோகர் முரளி மனோகர் மாதவ முரளி மனோகர் மாதவ முரளி மனோகர் 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 முரளி மனோகர் ஏகநாத சுவாமி எல்லா மகாத்மாக்களும் வர்ணிச்சிருக்கிற ஒரு விஷயம் வேணு கீதம். ஆனந்த மோகன வேணுகானமதில்லை பாயுதே கண்ணா மலை ஆனந்த மோகன வேணுகானமதில்லை பாயுதே கண்ணா ஊத்துக்காடு வெங்கடகவி எல்லா மகான்களும் அனுபவிச்ச ஒரு இடம்னா வேணுகானம். இந்த வேணுகானத்துக்காகவே தனி அத்தியாயம் போடுறாரு சுகாச்சாரியா. பாகவதத்துல ஒரு அழகு, இந்த இந்த அத்தியாயத்துல வேற காரியமே கிடையாது, வேணுகானம் தான். இதுக்கு பேரே வேணு கீதம் அப்படின்னு பேரு இந்த அத்தியாயம். முழுக்க 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 வேணுகானத்தினுடைய பிரபாவம். இத்தம் சரத்வச்சலம் எல்லாரும் வர்ணிச்சிருக்கா வேணுகானத்தை. அந்தர்மோகன மௌளி குர்ணன மிளன் மந்தார விஸ்ரம்சன ஸ்தப்தாகர்ஷண திருஷ்டிகர்ஷண மகாமந்திரா. வேணுகானம் என்ன பெரிய மந்திரம்ங்கிறவர், வசம் பண்ணக்கூடிய மந்திரம். எப்படி வசம் பண்ணினதுன்னு ஜெயதேவர் அழகா ஒரு ஸ்லோகம் சொல்றார். இப்ப சரத் ருத்து வரணும், இந்த வருஷ ருத்து ஒரே மழை குழம்பி இருக்கு, நதிகள்லாம் குளங்குட்டை நதிகள்லாம் குழம்பி இருக்கும் மழை காலம். அடுத்த சரத் ருத்துக்கு அடுத்த ஹேமந்த் ருத்துவுல குளிரா இருக்கும். இந்த சரத் ருத்து இருக்கே, இதுதான் ரொம்ப பிளசண்டா இருக்கிற ருத்து. ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கக்கூடியது. அந்த மழை தொந்தரமும் இல்லை, குளிர் தொந்தரமும் இல்லை, அந்த சீதம் மாத்திரம் இருக்கும். அதனாலதான் சந்திரனை வர்ணிக்கும் பொழுது சரத்கால சந்திரன் சரத்கால சந்திரன் சொல்லுவார். சாரத சந்திர ஜனித மதனாய நாராயண தீர்த்தர் சொல்றார். சாரத சந்திர அது மாதிரி